ஹாய்ங்க. வணக்கம். நான் உங்கள் சுதாவின் டைரி. நிறைய ஃபேமிலியில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஹஸ்பண்டால் பிரச்சனை, குழந்தையால் பிரச்சனை, அம்மாவால் பிரச்சனை, அப்பாவால் பிரச்சனை, அண்ணன் தம்பியால் பிரச்சனை, தங்கையால் பிரச்சனை, இப்படி வந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா? அதுக்கெல்லாம் என்ன காரணமாக மூல காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தோன்றது ஒன்றே ஒன்று தாங்க, கடமைங்க. கடமை அப்படிங்கிற வார்த்தையில் அவ்வளவு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. எப்படி அப்படின்னா, அப்பா தன்னோட கடமையை செஞ்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது. அம்மா தன்னுடைய கடமையை செஞ்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது. அண்ணன் தன்னோட கடமையை செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி குழந்தைங்கன்னா குழந்தைங்களுக்கு அம்மா என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுருவாங்க. பட் குழந்தைங்க வளர்ந்த பிறகு அவங்களோட கடமைகளை உணர்ந்து அவங்க செஞ்சால் பிரச்சனை வராது. ஸோ கடமைகளை ஒன்றுமே அதிகப்படியாக எதுவுமே செய்ய வேண்டாங்க. அவரவர் கடமையை உணர்ந்து அந்த கடமையை கரெக்டாக செஞ்சாலே போதும். அதுக்கு மேலே அவங்க அதிகமாக 10% ரொம்ப அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது அதிகபட்சங்க, தேவையில்லைங்க. அது கொடுத்தா ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னும் அதிகப்படியாக 10% இந்த கடமையை அதிகப்படியாக செஞ்சாங்கன்னா ஓகே. ஆனால் அதுக்குன்னு ஒரு அடிப்படையான இருக்கிற அந்த கடமையை கரெக்டாக செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ப்ராப்ளமே ஃபேமிலியில் வராது. அப்படி தானேங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்கலாங்க. தேங்க்யூ.